ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கைஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிரோவில் சீசன் 4 எபிசோட் 10 பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் போது கேமிங் அண்ட் அனிம் வீடியோஸ் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் வீடியோவில் எதாவது குறைந்ததுன்னா மறக்காமல் வீடியோவோட எண்டில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடிட் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் நம்ம மெயிலியை யாரோ கொன்றுவாங்க. பட் நம்ம சுபாரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ்கே சுபாரு இங்கே தான் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி யாரோ எழுதிட்டு போயிருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்லேயே. ஸோ அதை பார்த்துட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பைத்தியம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிடுறான். என்னடா ஆகுது, இவளை யார் கொன்னா, நான் தான் கொண்டுட்டேனா இல்லை நான் மயங்கி கிடந்த நேரத்தில் சுபாரு வந்து கொண்டுட்டு போயிட்டானா, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறான். பட் இன்னொரு சுபாருவை இன்னும் யாருமே காமிக்கல. இப்போதைக்கு கரண்ட்டில் ஒருத்தன் தான் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இன்ன வரைக்கும் பயத்தில் பேசிகிட்டு இருந்தவன் டப்புன்னு நார்மலாக மாறிடுறான். அந்த பாடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சுட்டு எப்படியோ இங்கே மறைச்சி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா டவரை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறான். அதுவும் ஒரு டவரில் ஒரு ரூம் தான். வெளியே போனோடனே நம்ம எமிலியா வந்துடுறா. ஸோ வழக்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எமிலியா வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி பேசுகிறா. அவனுக்கு என்னடா இவ்வளோ க்ளோஸாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம சுபாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெமரிஸும் லாஸ் ஆயிடுச்சு. அப்படி பேசிகிட்டு இருக்கப்பவே நம்ம எமிலியா கேட்குறா, நீ மெயிலியை பார்த்தீங்கன்னா சொல்லு, நான் வேறு அவகிட்ட ரொம்ப ஹார்ஸாக நடந்துட்டேன். இதுக்கு முன்னாடி அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட் பர்சனாக இருந்தா. பட் இப்போ டஞ்சனுக்கு வந்ததுலேருந்து அவள் நமக்கு ஏகப்பட்ட உதவி செஞ்சுட்டா. ஸோ அவளை பார்த்தீங்கன்னா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம எமிலி சொல்கிறா. உடனே நம்ம சுபாரு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். இப்படி பேசிகிட்டு இருக்கவே டக்குன்னு ரேம் வந்துடுறா. ரேம் வந்துட்டு சீக்கிரமாக இங்கே வாங்க, உங்களுக்கு ஒன்று காமிக்கணும் அப்படின்னு சொல்லி லைப்ரரி கூட்டிகிட்டு போகிறா. லைப்ரரி கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரஸும் அங்கே தான் இருக்கா. ஸோ என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களோட புக்கெல்லாம் இருக்கும்ல. ஸோ அவ்வளோ புக் இருக்குது. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம மெயிலி போட்ரேஜோட புக்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னு தெரில. பட் நாங்கள் ஆல்ரெடி அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகியிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம நட்ஸுக்கும் நம்ம எமிலியாவுக்கும் சரியான சாக்கு. ஏன்னா இப்போ தான் மெயிலி செத்த உடனே அந்த இடத்துல அவளோட புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. சரி, இப்போ அவள் புக்கை படித்தா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் எப்படி செத்தா, எதனால் செத்தா அப்படிங்கிறது தெரிய வரும். யார் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம எமிலியா வந்து சொல்கிறா, நான் வேணா போய் படிக்கிட்டா அப்படின்னு சொல்ல நம்ம பேட்ரஸ் இல்லை வேணாம் அது ரொம்ப ரிஸ்க்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாரு படிக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஜூலியஸ் படிக்கட்டும் அப்படின்னு சொல்ல சுபாரு சரி நானே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு உள்ளே போனால் ஏதாவது ஐடியா கிடைக்கும் யார் கொன்னாங்க அப்படின்ட்டு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்குக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். உள்ளே போனோடனே நம்ம மெயிலியோட ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஸோ அவளை சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பீஸ்ட் இருக்குது, அதாவது மேஜிக்கல் பீஸ்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவளை சாப்பிட்லான்னு வரப்போ அவளோட கண்ணை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அது மனசு மாறிடுது. அப்படின்னு சொல்கிறதோட நம்ம மெயிலுக்கு பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குது. ஸோ சின்ன வயசுலேயே பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு காட்டுக்குள்ளேயே ஒரு காட்டுவாசியாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டுருக்கா. அந்த பீஸ்ட் கூடயே சேர்ந்து அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை தானே. ஸோ அவளுக்கு எதுவும் தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜங்கலில் எப்படி அந்த விலங்குகள்லாம் இருக்குமோ ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா ஜங்கல்ஸோட பீஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்படி ஒரு நாள் அவள் பீஸ்ட் கூட இருக்கிறப்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசசியன் வந்து பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ அந்த அசசியன் வேறு யாரும் இல்லை, சீசன் 1 இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எமிலியாவை கொல்லுவா. ஸோ அந்த இது விஷயத்துலேருந்து தடுக்கிறதுக்கு தான் நம்ம சுபாரு ஃபஸ்ட் டைம் அவன் இறந்து போய் நம்ம எமிலியாவை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவான். ஸோ இங்கே வந்தவள் சும்மா இருக்காமல் அங்கே இருக்க பீஸ்ட்லாம் கொண்டுட்டு நம்ம மெயிலியை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறா. ஸோ அவளுக்கு யாரோ அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க போல் அவளை கூட்டிகிட்டு வர சொல்லி. அவளை யாருன்னு காமிக்கல. பட் அந்த இடத்துல ஒரு 3வது பர்சன் பேசிகிட்டு இருக்காங்க. நான் உன்னை இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை விட்டு வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி அவளை தொட்ட உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்ரோச்சாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுறான். ஸோ மாறினதுக்கப்புறம் நீ இன்னிலேருந்து நீ எனக்காக வேலை செய்ய போகிற, நீ இனிமேட்டு உன்னோட உயிரிலேருந்து நீ செய்கிற வேலையிலேருந்து உன்னோட வாழ்க்கையை இனிமேட்டு எனக்கு தான் அர்ப்பணிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எமிலியா ஒரு சின்ன பொண்ணு, சின்ன வயசுலேருந்தே பீஸ்ட் கூட வளர்ந்தவ, இப்போ அசசின் கூட இருக்கனால அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அசசின் மாதிரியே ஒருவேளை இதுதான் உலகமோ, இப்படி தான் இருக்குமோ, இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கணுமோ அப்படின்னு சொல்லி அவள் சின்ன குழந்தையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து அந்த மாதிரி இருக்கா. அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம அசசினை நம்ம சுபாரு கொன்னதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா தனிமையாயிடுறான். ஸோ இப்படி தனிமையிலே இருந்த அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா சுபாருவை பார்க்க ஆரம்பிக்கிறான். அன்றைக்கி தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயிலியை ரெஸ்க்யூ பண்ணுவான். ரெஸ்க்யூ பண்ண உடனே நம்ம சுபாரு நல்லவனாக இருக்கிறனால அவளும் வந்து பார்த்தீங்கன்னா இவனை மாதிரியே, அதாவது அவள் சின்ன பொண்ணுங்கிறனால அவள் கூட யார் இருக்காங்களோ அவங்கள மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவள் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாள். ஸோ சுபாரு நல்லவங்கிற மாதிரி அப்படியே நல்லவன் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெமரிஸோடு இருக்கிறப்ப நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனாவை மீட் பண்ணிவிட்டு சரி ஏதோ க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரிக்கு போவான். அந்த நைட்டு தான் இது. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம்லாம் நடக்குது. அவனுக்கு மெமரிஸ் லாஸ் ஆகுது. அவன் எந்திரிக்கிறான், மறுபடியும் அவனை யாரோ கொல்றாங்க, மற்றவங்களை யாரோ கொல்றாங்க, என்னென்னமோ நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா
ஸோ அதே சமயத்தில் தான் நம்ம எமிலியாவும் லைப்ரரிக்கு ஏதோ தேடி போயிருப்பா. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுபாரு இருக்கும். இவ திரும்பி வந்துருவா. வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லைப்ரரிக்கே போவா. பட் இந்த டைமில் அங்கே இருக்க சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சுபாரு கிடையாது. இதுக்கு நடுவில் என்னமோ ஒன்று நடந்திருக்கு. நம்ம சுபாரு ஏதோ ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கான். மேபி அதனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போக போக நமக்கு தெரிய வரும். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அங்கே போனவன் நம்ம சுபாரு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சுபாருவாக பேச ஆரம்பிக்கிறான். நல்லா பேசிகிட்டு இருந்தவன் டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஆசை என்னமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீ நிறைவேற்று. உன் மனசு என்ன சொல்லுதோ அதை நீ செய்யு. உன்னோட டிசைர்ஸ் என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி மறுபடியும் கொடூரமாக பேச ஆரம்பிச்சுட்டு சரி நாளைக்கு வா நான் உன்னை போய் அந்த இடத்துல பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவொடனே எமிலியாவும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த சீன் நீங்கள் 2 எபிசோடுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. நம்ம சுபாரோட காதில் போய் நம்ம மெயிலே சொல்லுவா நீங்கள் நேற்று சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே அதை பற்றி நம்ம இப்போ இங்கே பேச வேணாம், வா நம்ம வேறு இடத்துக்கு போய் பேசுவோம்னு சொல்லி அவன் வேறு மாதிரி மாறிடுவான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எமிலியா வந்து பார்த்தீங்கன்னா கொன்றுவான். அவனே தான் கொண்டிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்சனாலிட்டி மாதிரி தான் இவன் நம்ம சுபாரு இருக்கான். அவனே வந்து கொள்கிறான். அதுக்கப்புறம் அவனே முழிச்சு யாரா கொன்னா அப்படின்னு சொல்லி அவனே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிறான். ஸோ அந்த மாதிரி மல்டி பர்சனாலிட்டியாக தான் இருக்குது. அப்படி போயிட்டுருக்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனவுலேருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஏன்னா யாரு கொன்னான்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. பட் வெளியே வந்த இவன் மறுபடியும் அதுக்குள்ளேயே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெமரிஸில் தான் ஓடிட்டுருக்கு. நம்ம மெயிலி வந்து அப்பப்போ இவங்ககிட்ட பேசுகிற மாதிரியான மெமரிஸ் தான் ஓடிட்டுருக்கு. இப்போதைக்கு இங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுபாரு ஏமாற்றி வச்சுருக்கான். ஸோ சுபாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் கொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் இருக்கான். அதனால் மற்றவங்களாம் சரி அவன் இப்போ தானே வந்திருக்கான், சுபாருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சுபாருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு கேப்பில் நம்ம சுபாரு வந்து பார்த்திங்கன்னா மெய்லியோட அந்த மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு அட்டாக் ஆகிட்டே இருக்குது. டக்கு நம்ம மெய்லி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பேசிகிட்டு இருக்கப்போ அவள் வந்து அவங்கள கொன்று அவங்களையும் இன்னும் மிச்சம் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுமாருவை ட்ரிகர் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவன் மெய்லி பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம பேட்ரிஸு சரி நீ ரொம்ப ஒரு மோசமான நிலமையில் இருக்க, நீ வா நம்ம அந்த ஒரு ரூமுக்கு போய் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்ரிஸும் நம்ம சுபாருவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹீலிங் ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த ரூமில் போய் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கப்போ நம்ம சுபாரு நினச்சிட்டு இருக்கான் ஏன் எல்லோரும் இவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க நம்மக்கிட்ட, நம்ம என்ன அவ்வளோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கப்ப டக்குன்னு நம்ம மெயிலி வந்து நம்ம சுபாரோட காதில் சொல்கிறோம் இந்த இடம் நல்ல இடம், நீ அவளை எப்படியாவது கொன்னுரு, இதுதான் நல்ல சாய்ஸ் உனக்கு கொல்றதுக்கு அப்படின்னு சொல்ல உடனே நீ ஏன் காதில் வந்து பேசிகிட்டு இருக்க, நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படிங்கிறான். உடனே பேட்ரஸ் சுபாரு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பார்க்குறான். அவன் கையில் அடிபட்டிருக்கு. பட் சுபாரு என்ன நினச்சிருக்கான், ஐயோ அவள் கண்டுபிடிச்சிட்டாலோ ஒருவேளை நம்ம தான் கொண்டு கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் எப்படியாவது கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டப்புன்னு நம்ம பேட்ரஸ் வந்து என்ன சொல்லுவா, நீ எப்பயுமே உன் கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுத்தமாகவே வச்சுக்க மாட்டியா, உன் கை பாரு எவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவள் கையை ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ தான் சுபாருக்கு தெரியுது ஓகே இவ நம்ம கையை ஹீல் தான் பண்ண வந்திருக்கா அப்படின்ட்டு. நார்மலாக ஆகலான்னு பார்க்குறப்ப டப்புன்னு நம்ம மெயிலி வந்து மறுபடியும் ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம சுபார் மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம மெயிலி அவளால் முடிஞ்ச எல்லா ட்ரிகரும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ தான் ஒரு ஸ்டோரி சொல்கிறா. என்ன ஸ்டோரினா மர்டர் இஸ் அ ஹேபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதாவது இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கப்ப ஏதாவது மர்டர் நடக்கலை அப்படின்னா அவங்களே மர்டர் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களாமா. ஸோ அதுதான் மர்டர் இஸ் அ ஹேபிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் இருக்குது. அந்த ஒரு கோட்டை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபாருக்கிட்ட அவள் கேட்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த ஒரு கேப்பில் தான் மற்றவங்கலாம் மெயிலியோட பாடி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவளுக்கு நல்ல விதமாக வழி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவள் பாடியை தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் அவள் பாடி எங்கேயுமே கிடைக்கல. அவங்களால முடிஞ்ச எல்லா இடத்தையும் தேடிட்டாங்க. ஸோ அப்போ எமிலியா சொல்கிறா நம்ம நாளைக்கும் அந்த பாடியை தேடுவோமா அப்படின்னு. அப்போ ஆனா சொல்கிறா இல்லை நம்மக்கிட்ட டைம் போதுமான அளவுக்கு நம்மக்கிட்ட டைம் இல்லை, அதனால் நம்ம அந்த ஒரு விஷயத்தில் நம்ம இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ரெய்டை தோக்கடிச்சு நம்ம அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஆனாவோட பாடி ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரமாக அவளுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாவோட பாடியிலேருந்து நம்ம அனசேசியா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆகுது. சுபார் அந்த ஹீலிங் ரூமில் போய் படுத்து தூங்குறான். அதுக்கப்புறம் மிட் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு போகிறான். ஸோ அந்த பாடியை வந்து பார்த்திங்கன்னா ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகிறான். மறுபடியும் மெயிலியே வந்து பார்த்திங்கன்னா அவன் கூடயே தான் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது அவளோட பர்சனாலிட்டி வர மாதிரி. இந்த சமயத்தில் நம்ம பாட்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனை பார்த்தோன்னே உஸ்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல பாடியை காணோம். யார் என்ன பண்ணானே தெரியல. ஐயோ எங்கடா இங்கே இருந்தால் பாடியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே டக்குன்னு நம்ம ரெம் அந்த இடத்துக்கு வந்துடுறான். சுபாரு நீ இந்த நைட்டில் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு பின்னாடி வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல நீ பண்ண எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ரெம் சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ரேம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ரேம்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேபீஸ்டோட மைண்டுக்குள்ளே போகிறதுக்கான பவர் இருக்குது. ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சமயத்தில் பாட்ரஸோட மைண்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கா. அங்கே போனனால நம்ம சுவர் பாதியில் எந்திரிச்சு வந்த விஷயத்தை எல்லாமே அவளோட கான்சியஸ் மூலியமாக நம்ம ரேம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கா. ஸோ அதனால் அவள் அப்படியே நம்ம சுபாருவை பின்தொடர்ந்து வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் கொன்னான் அப்படிங்கிறத மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்றா. டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுபாருக்கு உடனே
இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நம்ம இவளையும் எப்படியாவது கொன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. முடிக்கிறப்ப மர்டர் இஸ் எ ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு கொலை பண்ணிட்டோம்னா நமக்கு மறுபடியும் கொலை பண்ண தோணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அர்த்தம். ஸோ அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாக சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு பலவரன்னு பேசிகிட்டே இருந்தாங்க. இவன் வேறு கடுப்பேற்றுற மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். டப்புன்னு சைக்கோ மாதிரி மாறுறான், டப்புன்னு நல்லவனாக மாறுறான். ஒன்றுமே புரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிச்சாச்சு. ஸோ அல்டிமேட்லி இந்த கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயிலியை வந்து பார்த்திங்கன்னா கொண்டுடுறாங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இவன் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்சனாலிட்டியாக மாதிரி தான் இருக்கான்னு தோணுது. சில சமயம் நல்லா இருக்கான், சில சமயம் டப்புன்னு மாறிடுறான். அவனே கொண்டுடுறான், பட் கொன்னது அவனுக்கே தெரியல போல் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. மெயிலி யாரோ கொண்டுடுறாங்க, அப்புறம் பாடியை மறைச்சி வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயிலியோட புக் அந்த லைப்ரரியில் ஷோ பண்ணுறாங்க. அந்த புக்குள்ளே போகிறான், மெயிலியோட பாஸ்ட்டை பற்றி படிக்கிறான். அவன் தான் கொன்னான் அப்படிங்கிறத அவன் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறான். மீன்ஸ் அவனுக்குள்ளே இன்னொருத்தன் யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறான் போல். அப்புறம் இவனை சுற்றி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இவனுக்கு தெரியல. ஸோ அதனால் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். பட் எல்லாருமே இவங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க. இந்த சமயத்தில் அப்படியே நைட் ஆக ஆரம்பிக்குது. நைட் ஆனதுக்கப்புறம் சரி பாடி எங்கேயாவது போய் மறைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம ரேம் வந்து நம்ம பாத்ரோஸோட மைண்டுக்குள்ளே போய் இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்துட்றான். ஸோ இவன் நைட் எங்கேயும் எந்திரிச்சு போகிறத பார்த்துட்டு உடனே அவன் நம்ம ரேமும் ஃபாலோ பண்ணுறான். ஃபாலோ பண்ணுறப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்த உடனே நம்ம ரேம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறான். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் தான் மிஸ் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.